அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். போராட்டம் இது போராட்டம். உலகில் திரியும் உமாசங்கரின் உண்மை முகத்தை இனம் காட்டிட உணர்ச்சி பங்கு போராட்டம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். உண்மை மார்க்கம் இஸ்லாத்தை கண்மூடித்தனமாக விமர்சித்த மானம் கட்ட உமாசங்கரின் மடமைத்தனத்தை கண்டிக்கிறோம். தமிழக ஆட்சி பணியினை தவறாக பயன்படுத்தி அற்புதம் என்ற பெயராலே அப்பாவி மக்களை ஏமாற்றும் தருதலையை கண்டிக்கிறோம். மத்திய மாநில அரசுகளே ஆட்சி பணியில் அதிகாரத்தால் அத்துமீறும் உமாசங்கரை அத்துமீறும் உமாசங்கரை அதிரடியாய் பதவி நீக்கு, அதிரடியாய் பதவி நீக்கு. உயராய் நினைக்கும் கொள்கையை உயர்வாய் நினைக்கும் கொள்கையை உயிராய் நினைக்கும் தூதரை உயிராய் நினைக்கும் தூதரை இழிவாய் நினைக்கும் பெரியனை இழிவாய் நினைக்கும் பெரியனை பதவி நீக்கு, பதவி நீக்கு, பதவி நீக்கு, பதவி நீக்கு. உமாசங்கரே 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 உமாசங்கரே. நீ அரசாங்க அதிகாரியா? நீ அரசாங்க அதிகாரியா? அயல் நாட்டு கைக்குலியா? அயல் நாட்டு கைக்குலியா? அரசாங்க சம்பளத்தில் அயல் நாட்டு ஊழியமா? அவமானம் இது அவமானம். நாட்டுக்கே இது அவமானம். கலவரம் நாட்டில் உருவாக காய் நகர்த்தும் உமாசங்கர். யாரை பிசாசு என்கிறாய்? யாரை சாத்தான் என்கிறாய்? ஆம்பளையாய் நீ இருந்திருந்தால் எக்ஸ் பார்ட்டியில் பேசியதை எங்கள் முன் பேசவா? அரைகூவல் அரைகூவல். அற்புதம் என்ற பெயராலே அப்பாவி மக்களை ஏமாற்றும் உமாசங்கருக்கு அரைகூவல். பார்க்கவை பார்க்கவை நாங்கள் காட்டும் குருடரை பார்க்கவை பார்க்கவை நடக்கவை நடக்கவை நாங்கள் காட்டும் உடவரை நடக்கவை நடக்கவை. தயாரா நீ தயாரா? உண்மையான ஊமையை ஒரு வார்த்தை பேச வைத்தால் 1 கோடி தருகிறோம். சவாலை ஏற்க நீ தயாரா? தயாரா தயாரா? உண்மையான செவிடரை ஒரு வார்த்தை கேட்க வைத்தால் 1 கோடி தருகிறோம். சவாலை ஏற்க நீ தயாரா? எந்த இடம் என்ன தேதி துளிவிருந்தால் சொல்லு நீ. செத்த பிணத்தை கொண்டு வர உயிர் கொடுத்து காட்டு நீ. உன் அற்புதத்தில் குணம் என்றால் ஆஸ்பத்திரிகள் எதற்கடா? உன் வேதம் உண்மையானால் உன் வேதம் உண்மையானால் விஷத்தை குடித்து காட்டடா. ஜபத்தால் எல்லாம் கூடுமானால் அரசு பணி எதற்கடா? இயேசுவின் பெயரால் இயேசுவின் பெயரால் ஏமாற்றி பிழைப்பு நடத்தும். ஏமாற்றி பிழைப்பு நடத்தும். உமாசங்கரே உதவாக்கரையே
சங்கரே உருப்படாமல் போனவனே, உயிரை திருப்பி தர வேண்டாம். உப்மா செய்து தருவாயா? உன் அற்புதத்தின் ஆற்றலால் உப்மா செய்து தருவாயா? மத்திய மாநில அரசுகளே பதவி நீக்கு, பதவி நீக்கு. அதிகாரத்தை பயன்படுத்தி மத துவேஷம் செய்கின்ற மதவாதி உமாசங்கரை பதவி நீக்கு, பதவி நீக்கு. தயங்க மாட்டோம், தயங்க மாட்டோம், ஓய மாட்டோம், ஓயவே மாட்டோம். இறை தூதர் வழிமுறைகள், இஸ்லாமியரின் நெறிமுறைகள், வழிமுறைகளை வம்புக்கிழுத்தால் வரம்பு மீற தயங்க மாட்டோம், வரம்பு மீற தயங்க மாட்டோம். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உமாசங்கர் ஐஏஎஸ் என்பவர் நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய உத்தம தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக இறக்கி அருளப்பட்ட இறுதி வேதமான திருமறை குர்ஆனையும் இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலே இங்கே பேசியிருக்கின்றார். ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரையும் திருமறை குர்ஆனையும் இழிவுபடுத்தி இருக்கக்கூடிய இந்த உமாசங்கர் ஐஏஎஸ் என்பவர் மோதக்கூடாத இடத்தில் மோதி இருக்கின்றார். அந்த பேச்சினுடைய விளைவை இப்பொழுது அவர் இங்கே சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். நிறைய அற்புதம்லாம் அவர் பண்ணுவாராம். நீ செய்யக்கூடியது அற்புதம் அல்ல, உத்தம தூதரையும் உலக பொதுமுறையையும் இழிவுபடுத்தி பேசியிருக்கின்றாயே, அதுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அல்லாஹ் அற்புதம் செய்திருக்கின்றார். முதல்ல ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்து கொண்டு புனிதத்தை இழிவுபடுத்துறதே கூடாது. இவர் ஒரு அரசு ஊழியராக இருக்கின்றார். அரசு ஊழியராக இருந்து கொண்டு, அதுவும் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து கொண்டு இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கின்றார் என்றால், இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதருக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறது. இது உனக்கு தெரியாதனால நீ இவ்வாறு மோதி இருக்கின்றாய். இவரை எப்படி ஐஏஎஸ் அதிகாரியா தேர்ந்தெடுத்தார் என்று தெரியவில்லை. குச்சியை சிவிக்க கூட லாயக்கு இல்லாதவன ஐஏஎஸ் அதிகாரியாக போட்டிருக்கின்றார்கள். குச்சியை சிவிக்கிறது கூட உனக்கு தகுதி இருக்கின்றதா? நீ பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் அப்படிப்பட்ட பேச்சுக்கள். குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காப்பி அடிச்சாங்களாம். பைபிளை கையில் வச்சுக்கிட்டு பார்த்து ரெண்டு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருந்துச்சான். பார்த்து வாச்சு சொன்னாங்களாம், எங்களுடைய உயிரினும் மேலான உத்தம தூதருக்கு எழுத படிக்க தெரியாதா, வாசிக்க தெரியாது, அவர் இதுவரைக்கும் வலது கையால் எழுதியதும் இல்லை, இனிமேல் எழுத போவதும் இல்லை என்றான் அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு உண்மை விஷயம் தெரியாம பார்த்து படிக்கிறதா சொல்லி இந்த படித்த முட்டாள் சொல்கின்றான் என்றால், இவர் படிச்ச ஆளா இவரு? அதோடு மட்டும் இல்லாம காப்பி அடிச்சாங்களாம் எல்லாத்தையும். பைபிள்ல இருந்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே திருமறை குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. பைபிளில் உள்ளது அங்கே இருக்கின்றது. படைத்த இறைவனுடைய வல்லமையை பற்றியும் அவனுடைய ஆற்றலை பற்றியும் அவனுடைய சக்தியை பற்றியும் திருமறை குர்ஆனை எடுத்து வாசிச்சு பாரு. அவன் தான் நினைத்ததை செய்து முடிப்பவன், ஃபஆலுன் லிமா யுரீத். இறைவன் தான் நினைத்ததை செய்து முடிப்பவன், அலா குல்லி ஷைஇன் கதீர். அனைத்து பொருள்கள் மீதும் அவன் ஆற்றல் உடையவன், அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். அவன் அனைத்து பொருள்களையும் கண்காணித்துக் கொண்டிருப்பவன். குன் என்று சொன்னால் குன் ஃபயகூன், உடனே அது ஆகிவிடும். அத்தகைய ஆற்றலும் வல்லமையும் பொருந்திய இறைவனாக, அப்படி இறைவனை இஸ்லாம் அறிமுகப்படுத்துகின்றது. பைபிள் எடுத்து படிச்சு பாரு. யாக்கோபு என்ற ஒரு மனுஷனோட சண்டை போட்டாராம் கர்த்தர். யாக்கோபை ஜெயிக்க முடியல. உடனே ரெண்டு கவுட்டுக்கு நடுவில் கர்த்தர் கையை விட்டார் என்று கேவலப்படுத்தி இருக்கின்றதே. இப்படி காப்பி அடிச்சிருந்தா அந்த மாதிரில கேவலமா எழுதியிருப்பார்கள். அதோடு மட்டுமல்லாம இறைவன் என்பவன் பெருமைக்குரியவன். அவன் அல் மலிக்குல் குத்தூசு சலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர். அவன் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன். அவன் தான் அதிபதி. அவன் தூயவன், மிகைத்தவன், அடைக்கலம் அளிப்பவன், பெருமைக்குரியவன். நீ எப்படி எழுதி வைத்திருக்கின்றாய்? கடவுள் அம்மனமாக நான் ஓடுவேன். கடவுள் அறிவிப்பு பண்றாராம் கர்த்தர். நான் அம்மனமாக ஓடுவேன், ஆந்தையை போல அலறுவேன், நரிய போல ஊழையிடுவேன். இப்படி அம்மனமாக ஓடக்கூடிய மாதிரியா
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். அப்போ வந்து இவர் வந்து பைபிளையும் படிக்கல, குர்ஆனையும் படிக்கல. இதுதான் தெரியுது. பைபிளை படிச்சிருந்தா கரெக்டா சொல்லியிருப்பாரா இல்லையா? பைபிள்ல உள்ள மாதிரி குர்ஆன்ல இல்லைன்னு. குர்ஆனையும் படிக்கல, பைபிளையும் படிக்கவில்லை. அடுத்து இஸ்லாம் வந்து திருமறை குர்ஆன்ல இஷ்டத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்த்துக்கிறோமா? திருமறை குர்ஆன்ல நினைச்சதையெல்லாம் இவங்க சேர்த்துக்கிறாங்க. பத்துவான்ற வார்த்தை கூட உனக்கு சொல்ல தெரியல, நீ அதை பத்தி பேசலாமா? ஹீடித் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்களாம். நம்ம எல்லாம் ஹீடித்னு ஒன்று வச்சிருக்கோமா? ஹீடித்னா என்னங்க தெரியுது? ஏதாவது யாருக்கா தெரியுமாங்க? ஹீடித்னா என்னங்க? ஹதீஸ்ன்றதான் ஹீடித்னு வளர்றான். ஹீடித்னு ஒன்று வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிறோமா? குர்ஆன்ல எப்படி இறக்கி அருளப்பட்டதோ அந்த ஓசை மாறாமல் இன்றளவும் இருக்கக்கூடிய ஒரே மறை இறைமறை. இது உனக்கு தெரியல, அப்புறம் நீ என்னத்தை படிச்ச? ஐஏஎஸ் என்னத்தை கிழிச்ச? பெண்களை அடிமைப்படுத்துதான் இஸ்லாம். என்ன பெண்களை அடிமைப்படுத்தணும்? என்னடா அப்படின்னா இந்த மாதிரி வந்துக்கிட்டு பெண்களை அடிக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது. காட்டு மிராண்டித்தனமா அடித்து கொண்டிருந்த சமுதாயத்தில் இப்படி நீங்க அடிக்காதீங்க, லேசா அடிங்க, முகத்தில் அடிச்சிடாதீங்க என்று சொல்லி வரையறையும் வரைமுறையும் நெறிமுறையும் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மார்க்கம் இந்த இஸ்லாம். நீ என்ன செய்யற? உன்னுடைய பைபிளை நீ படிச்சிருக்கியா? நீ சரியானதா இருந்தா பைபிளை படிச்சுட்டு சொல்லியிருக்கணும். பெண்களை வந்து யார் இழிவுபடுத்துறா என்று கன்னி பரிசோதனை என்று செய்ய சொல்றீங்க பைபிள்ல. அதை எடுத்து நீ பொது இடத்துல வாசித்து காட்டுவாயா நீனு? அதோடு மட்டுமில்லாம பெண்களை எப்படி எப்படிலாம் கேவலப்படுத்துறீங்க. அப்பங்காரன் வந்து மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறான், மாப்பிள்ளை கிடைக்கலையா, அப்பனே கல்யாணம் பண்ணிக்கோ என்று கேவலப்படுத்தி எழுதி வைத்திருக்கின்றாயே. இது கேவலப்படுத்துறதா? பெண்களுக்கு உண்டான உரிமைகளையும் அவர்களுக்கு உண்டான உணர்வுகளுக்கு மதிப்பளித்து கொடுக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியப்படுத்துகிறதா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ பைபிளும் படிக்கல, குர்ஆனும் படிக்கலன்னு இதுவும் தெரியுது, இதுலயும் தெரியுது. பைபிளை ஒழுங்கா படிச்சிருந்தா மனைவி விபச்சாரம் பண்ணிட்டாளா இல்லையான்றதுக்கு பாதிரியார்ட்ட கூட்டிட்டு போய் எழுத சொல்லி இருக்கக்கூடிய சட்டத்தை உனக்கு தெரிஞ்சிருக்காதா? அந்த சட்டத்தை படித்தாயானால் பைபிள் பெண்களை கண்ணியப்படுத்துது என்று நீ சொல்லுவாயா? சொல்ல மாட்ட. பைபிள் உனக்கு தெரியல. உனக்கு வேணும்னா எந்த வசனத்தில் இருக்கு, எந்த அதிகாரத்தில் இருக்கு, எந்த சுவிசேஷத்தில் இருக்குன்னா வேணும்னா உனக்கு தெரியாட்டி வா, நாங்க எடுத்து காட்டுகின்றோம் உனக்கு. அந்த அடிப்படை தெரியல உனக்கு, பைபிளும் தெரியல. அடுத்து நபிகள் நாயகத்தை பத்தி பேசினாராம், உடனே வந்து தொண்டை அடைச்சிருச்சான் இவருக்கு. தொண்டை பார்த்தீங்களா? தொண்டை அடைக்குது. ஏண்டா மைக்குக்கு எடுத்து கொடுக்காட்டி தாண்டா தொண்டை அடைக்கும். இந்த விஷயம் உனக்கு சொல்லி தரலையா? ஐஏஎஸ்ல மானிட்டர் வைக்காட்டி தொண்டை அடைக்கும்டா. இது உனக்கு சொல்லி தரலையா? எவனும் தொண்டை அடைக்குது. சாத்தான் வந்துட்டான். முகமதை பத்தி பேசணுன்னே சாத்தான் வந்துட்டானா அப்படின்னு ஒரு சாத்தான் சொல்லுது. ஒரு சாத்தான் இப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லிட்டு இங்க பாருங்க, சாத்தான் வந்தான். இப்போ வந்து தேவதூதர்கள் வந்து அவனை விரட்டிட்டாங்க. பார்த்தீங்களா? தேவதூதர்களுடைய மகிமையை, இயேசுவினுடைய மகிமை என்று பேசுறாயே. ஒன்றும் தெரியாத மக்கள் உட்கார்ந்து தலையாட்டுறதுக்கு உனக்கு ஆள் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா? உனக்கு தொண்டை அடைப்பு வருமா? எங்களிடத்துல வா, உன்னுடைய தொண்டை அடைப்பை நாங்கள் சரி செய்கிறோம். வந்து எங்களோட நேரடி விவாதத்துக்கு உட்காரு. உனக்கு வந்து தொண்டை அடைப்பு இல்லை, உன்னுடைய மூளை அடைப்பு, சிறுமூளை அடைப்பு, எல்லா அடைப்புகளையும் சரி செய்வோம். அடுத்து இன்னும் வந்து சொல்றாரு, அதாவது வந்து இவங்க வந்து பயான் பண்ண போனாங்களாம், பிரச்சாரம் பண்ண. உடனே மழை வந்துருச்சு. என்னடா இது, நம்மளுடைய கூட்டத்தை சீர்கிடைக்க மழை வந்து விட்டதே. உடனே இயேசுவை கூப்பிட்டாராம். மழையே நில் அப்படின்னு கட்டளை போட்டாராம். உடனே மழை நின்று விட்டது. சரி, அப்புறம் நீ என்ன செய்ய? உன்னைய கண்டிச்சு உன்னுடைய அலுவலகத்துக்கு பக்கத்துல தான் இந்த போராட்டத்தை உன்னை முற்றுகையிடக்கூடிய விதத்தில் நடத்தி கொண்டிருக்கிற இந்த மக்களை கலைய வைக்கிறதுக்கு நீ என்ன செய்ய? அப்ப ஆர்டர் போட்டீங்கள, அந்த மாதிரி இப்ப ஆர்டர் போட்டு இந்த கூட்டத்தை கலைய விடாம போ. முடியுமா? முடியாது உன்னால. என்னடான்னு கேட்டா, எது எதெல்லாம் தன்னுடைய கையில் இல்லை எல்லாத்தையும் தன்னுடைய அதிகாரமா சொல்றான். உத்தரகாண்டில் மழை வந்துச்சுல, ஏன் தெரியுமா? உத்தரகாண்டில் மழை வெள்ளம் வந்தது. இயேசு வந்து இவர்கிட்ட சொல்லிட்டாராம் முன்னாடி, இந்த மாதிரி மழை வரப்போகுதுரா, எல்லாம் உருவ வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தவனை விட மாட்டேன், 50 பேரையும் அழிச்சு சாவடிக்க போறேன், எல்லாம் வந்து பெருவெள்ளம் வரப்போகுதுன்ட்டு இவர்கிட்ட வந்து இயேசு சொல்லிட்டு போயிட்டாராம். ஏங்க முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே? சொல்லக்கூடாதுன்றதையும் சொல்லிட்டாரு இயேசு. அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதா அப்படின்ட்டாரு. அப்படின்னு சொல்லி நீ சொல்றிய. அப்படி அந்த மலை வெள்ளத்துல கிறிஸ்தவர்களும் செத்தார்களே, உனக்கு வந்து மூளைதான் வேலை செய்யலைன்னா கண்ணு வேலை செய்யலையா? அப்ப நீ அந்த அளவுக்கு கூறு கட்டவனா இருக்கியா?
பெட்ரோல் விலை குறைஞ்சது. நேற்று ட்விட்டரில் வந்துருக்கு. பெட்ரோல் விலையை வந்து எப்படி குறைஞ்சது தெரியுமா? என்னமோ குருடாயில் விலை குறைஞ்சது தான் சொல்ல போறானாக்குன்னு பார்த்தா நான் தான் ஏசிட்ட பேசி பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கேன். அப்படியா? அப்ப ஏசிட்ட சொல்லி பெட்ரோலை ஓசியில் கொடுக்க சொல்றா? இல்லாட்டினா இந்தியாவில் பெட்ரோல் கிணறு தோட்ட உள்ள சொல்ல வேண்டியதுதானே? அப்புறம் எதுக்கு நீ ஐஏஎஸ் அதிகாரியா உட்கார்ந்துருக்க? நீ ஐஏஎஸ்ல இருந்து கொண்டு நீ வந்து இப்படி வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டிய உனக்கு என்ன தேவை இருந்துச்சு? நீ தான் கையை வச்சா கழுத்தில் உள்ள கட்டி டமால்னு வெடிச்சிருதான். அப்புறம் வந்து எலும்பு முறிவு சரி பண்ணிடுறாராம். அதோடு மட்டும் இல்லாமல் செத்த பணத்தை தடை விட்டாராம். உடனே வந்து உசுறு வந்துருச்சான். பணத்திட்ட பேட்டி எடுக்கிறாங்க. ஒருத்தவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் எத்தனாம் தேதி செத்து போனீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. ஏண்டா உனக்கு உண்மையிலேயே கூறுவார் இருக்குமே ஆனால், உனக்கு உண்மையிலேயே மூளை என்பது இருக்குமே ஆனால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? அப்போ வந்து இங்கே அரசு ஆஸ்பத்திரியில் உள்ள மாச்சரிக்கு வா, வந்து எல்லா பணத்தையும் இப்படியே தடை விட்டு எல்லாத்தையும் உசுராக்க வேண்டியது தானே? கண்ணம்மாப்பேட்டைக்கு போக வேண்டியது தானே? காவலாளி வேலைக்கு போட்டுருவோமா அவனைய? ஐஏஎஸ் ராஜினாமா பண்ணிடு. கண்ணம்மாப்பேட்டையில் போய் காவலாளியா நின்று கொண்டு ஒவ்வொரு ஆளாக வந்து பணத்தை தூக்கிட்டு வருவாங்கல்ல, எல்லாத்தையும் தடவி கொடுத்து அம்புட்டு பேரையும் கிளப்பி விட வேண்டியது தானே? ஏசு இறந்து போயிட்டாருன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். ஏன் அழுதுகிட்டு இருக்க? அவனை அப்படியே உசுறு கொடுத்து எழுப்பு. அவனை உசுறு கொடுத்து எழுப்பி நீ வந்து சரியாக்க வேண்டியது தானே? என்னன்னு கேட்டா அற்புதம் என்னால செய்ய முடியும். இப்படிப்பட்ட மோசடி பேர்வழிக்குத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 1 கோடி ரூபாய் சவால் விட்டு இருக்கிறோம். வந்து எங்க முன்னாடி நின்று எல்லாத்தையும் சரியாக்கி பூனத்தை நடக்க வை, ஊமையை பேச வை, செத்த பணத்தை உசுறு கொடுத்து எழுப்பு. ஆனா நீயா கொண்டு வரக்கூடாது, நாங்க கொண்டு வர்ற ஆளு சரி செய்யணும். நீனு இதுதான் நான் உங்களுக்கு வைக்க செக்கு. நீ ஒரு ஆளை செத்து போற மாதிரி நடிக்க வச்சு ஏமாத்தக்கூடிய வேலையை செய்திய. இந்த வேலை இங்கே எடுபடாது. நாங்கள் கூட்டிட்டு வரக்கூடிய உயிராக்க உன்னால் முடியுமா? தயாரா? அறைகோல் விடுக்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாம இன்னும் வந்து அற்புதங்கள்லாம் செய்யறேன்னு சொல்றிய இந்த தேவசகாயம் ஐஏஎஸ் ஒரு அழகா சொல்லியிருக்காரு. இவர் உண்மையான கிறிஸ்தவரே கிடையாது, இவர் வந்து ஒரு டுபாக்கூரு அப்படின்ட்டாரு. உடனே அதை குறித்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து டுபாக்கூர்னு சொல்லி தேவசகாயம் ஐஏஎஸ் சொல்கிறாரு அப்படின்னா பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறாரு. உண்மையான விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன அவர்கள் சர்ப்பங்களை கையில் எடுப்பார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், இன்னும் வந்து வியாதியஸ்தர்களை தொடுவார்கள், அது உடனே சரியாகிவிடும். இப்படிப்பட்ட தொழுநோயாளிகள் அவர் சொல்வார்கள், சரியாகிவிடும். இப்படிப்பட்ட வேலையெல்லாம் அவர்களால் செய்ய முடியும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். நான் உண்மையான விசுவாசி, என்னால் இதை செய்ய முடியும் என்று நீ சொல்லிடுறிய. அதுக்கு நடுவுல உள்ள ஒரு வசனத்தை விட்டுட்டிய. அது பைபிள் தெரியாதவனுக்கு போய் சொன்னீங்கன்னா நீ எல்லாத்தையும் தலையாட்டிட்டு போயிடுவான். அதுக்கு நடுவுல என்ன வசனம் வருது தெரியுமா? உண்மையான விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சாவு கேதுவான ஒன்றை குடித்தால் அவர்கள் சாக மாட்டார்கள். இருக்கா இல்லையா? வா, உனக்கு நான் விஷ பாட்டில நாங்க தர்றோம், ஜெர்ரி தாமஸ் கொடுத்த அதே பாட்டிலே அதே பிராண்டே வாங்கி தர்றோம். நீ சரியான ஆளா இருந்தா விஷத்தை குடிச்சு நிரூபிக்க தயாரா? விடுக்கின்றோம். இவர் எப்படி ஐஏஎஸ் அதிகாரியா போட்டார்கள் என்று நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுகின்றது. இன்னும் வந்து ஆள் வந்து மெண்டல் ஆயிட்டாரு. அதுதான் உள்ளது என்னன்னா, குர்ஆன்ல இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நம்ம சேர்த்திருக்கோமா? குர்ஆன்ல என்னத்தடா சேர்த்தோம்? நாங்க ஒன்னும் சேர்க்கல. அப்படியே அச்சு மாறாமல் இருக்கின்ற, அப்படியே ஓசை மாறாமல் இருக்கின்றது. நீ வச்சிருக்கிய பைபிள் திடீர்னு 5000 வசனத்தை காணன்றாங்க, திடீர்னு 10,000 வசனத்தை காணன்றான், திடீர்னு 7 அதிகாரம் இங்கே தான் இருந்துச்சு காணா போச்சுன்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டு திருமறை குர்ஆனை குறை சொல்வதாக இருந்தால் உண்மையிலேயே உனக்கு மரகிழந்து விட்டது. ஏன் மரகிழந்துச்சுன்னு சொல்றோம்? நீ செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் அப்படி இருக்கின்றது. கையை தொட்டா கட்டி சரியாயிருந்தா மருத்துவமனையே தேவையில்லையே. அப்புறம் எதுக்கு மருத்துவமனை? மிஷினரிகள் எல்லாம் நீங்க தானப்பா வச்சு நடத்துறீங்க. எல்லா மிஷினரிகளையும் பூட்டி விட்டு, அனைத்து மருத்துவமனைகளையும் பூட்டி விட்டு கைகளால் தடவி கட்டிய வெடிக்க வைங்க. முடியுமா உங்களால? இப்படிப்பட்ட ஒரு அரக்கிருக்கனை பிடித்து கொண்டு ஐஏஎஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இதுக்கு ஒரு புதிய சட்டம் போடுங்க. ஒன்னு தேர்ந்தெடுக்கிறப்ப ஐஏஎஸ் இருந்திருக்கலாம், இடையில லூசு பிடிச்சி மண்ணோயாளி ஆகிட்டா என்ன செய்யறது என்ற ஒரு நிலைப்பாடை எடு, சட்டத்தை போடு. ஏன்னா வந்து 2 தான். ஒன்னு வீம்புக்குன்னு செஞ்சிருக்கணும், இல்லாட்டி கிறுக்கு பிடிச்சி செஞ்சிருக்கணும். வீம்புக்குன்னு செஞ்சிருந்தாலும் இவன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீக்க வேண்டும். கிறுக்கு பிடிச்சு லூசு பிடிச்சி இந்த வேலையை நீ செய்திருப்பாயானால் ஒரு கிறுக்கனை ஐஏஎஸ் அதிகாரியை அங்கீகரிக்க முடியாது, ஐஏஎஸ்ல இருந்து நீக்கணும்.
இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாம சவாலும் விட்டிருக்கின்றோம். இந்த சவாலை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையிலே நீ சரியான ஆளாக இருந்தால் நீ எங்கெங்கேயோ போய் சொல்லி கொண்டிருக்காயே, இதை இந்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் முன்னால் சொல்ல தயாரா? இதை பகிரங்க அறைகூலாக இங்கே விடுக்கின்றோம். இந்த உமாசங்கர் ஐஏஎஸ்க்கு பகிரங்க அறைகூலாக விடுத்துக் கொண்டோம். அடுத்து மனநோய் பிடித்த ஆளாக இருக்கின்றானே, இவன் ஐஏஎஸ் அதிகாரியாக கொண்டு வந்து உட்கார வைக்கிறதாக இருந்தால் கட்டுன மனைவி கூட ஒத்துக்கிற மாட்டாங்க புருஷனா இருக்கிறதுக்கு. அப்புறம் எப்படி ஐஏஎஸ் அதிகாரியாக இவரை நீடிக்க முடியும் என்பதை இங்கே கேள்வியாக எழுப்புகின்றோம். இந்த இஸ்லாத்தை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் குறித்து வைத்துக்கொள். அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தக்கூடிய இருந்தேன்னா நீயும் குறித்து வச்சுக்கோ. ஃபேஸ்புக்ல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி ஆபாசமா படம் போடுறிய, நீயும் குறித்து வைத்துக்கொள். இந்த சமுதாயம் எங்களுடைய உத்தம தூதரை, உயிரினும் மேலான தூதரை சீண்டினால் இந்த சமுதாயம் தாங்காது, ஏற்றுக்கொள்ளாது. தூதருக்காக உயிரையும் கொடுப்போம். நீ வந்து இந்த மாதிரி இஸ்லாமிய எதிரிகள் எல்லாருக்கும் இன்னொரு எச்சரிக்கை சொல்றோம். இவன் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு நாங்கள் மதமாற்ற போறோம், எல்லாரும் தாய் மதத்தின் பக்கம் வாங்க வாங்க, உங்களுக்கு ரேஷன் கார்டு தர்றோம், அடையாள அட்டை தர்றோம், இப்படி சொல்லிட்டு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. இதுக்கும் சேர்த்து சொல்லி கொள்கின்றோம். நீ வந்து மதமாற்றம் செய்வதாக இருந்தால் இப்படி மோசடி வேலையை பண்ணி தான் செய்யற. உன்னுடைய மார்க்கம் வந்து ரொம்ப உயர்ந்தது, உங்களுடைய மதம் ரொம்ப உயர்ந்தது. இப்படிப்பட்ட ஒரு மதமா, இப்படிப்பட்ட ஒரு மதத்தில் அல்லவா நாங்கள் சேர வேண்டும்? ஏன் எங்களை வந்துக்கிட்டு தலித் என்று சொல்லி கீழே தள்ளி வச்சிருக்க? அடுத்தவனோட ஒன்னா உட்காந்து சாப்பிட மாட்டேன், கோயில் கருவறைக்குள்ள நுழைய முடியாது, இப்படி மனு தர்மம் சொல்லி இப்படி எங்களை கேவலப்படுத்துகின்றாய. நீ வந்து டீ கிளாஸ்ல குடிச்சேன்னா நாங்க சரட்டாங்குச்சியில் குடிக்க வேண்டும் டீ என்றெல்லாம் சொல்லி கேவலப்படுத்தக்கூடியதெல்லாம் பார்த்து உங்க மதத்தில் வரப்போறாங்களா? இதை பார்த்துட்டு அற்புதமான மதமா இருக்கு, சூப்பரா, இதுல போய் நம்ம சேருவோமா என்று போக போகின்றார்களா? ஏமாத்தி கொண்டிருக்கிற இப்படி மதமாற்றம் செய்யக்கூடிய சங்பரிவார கும்பலுக்கும் சொல்லிக் கொள்கின்றோம். நீ சொல்லக்கூடிய இந்த பிராடு பித்தலாட்ட வேலைகளை எங்கள் முன்னாடி பொது விவாதம் செய்ய தயாரா? அவர்களுக்கு விட்டுக் கொள்கின்றோம். இன்னும் இஸ்லாமிய எதிரிகள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. எல்லாம் நீ ஒண்ணு கூடு, எல்லாம் ஒண்ணு கூடுனாலும் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. நாங்கள் இருப்பது சத்திய மார்க்கத்தில் சொல்லி காட்டுகின்றானே, அல்லதீன கால லஹும் நாசு இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபஹ்ஷவுஹும். அவர்கள் வந்து சொல்றாங்க, எல்லா மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள். இங்கிட்டு பார்த்தா ஒருத்தன் கிறிஸ்தவனா இருந்து நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கிறான், இங்கிட்டு பார்த்தா சங்பரிவாரர்கள் திட்டிக்கிட்டு இருக்கான், இங்கிட்டு ஒரு பக்கம் மோடி, ஒரு பக்கம் தொக்காடியா, ஒரு பக்கம் அசோக் சிங்காலு, ஒரு பக்கம் ராமகோபாலன், ஒரு பக்கம் அர்ஜுன் சம்பத் என்று பயமுறுத்துற. இப்படி எல்லாம் மக்கள் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதே, அது என்ன மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தியது தெரியுமா? ஜாதகும் ஈமானா, அது எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்தியது. வகால, அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் தான் எங்களுக்கு போதுமானவன், அவன்தான் எங்களுடைய பொறுப்பாளன். எங்களுடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கும். நீ நினைக்கிற இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இழிவுபடுத்தி திருமறை குர்ஆனை இழிவுபடுத்தி விட்டால் முஸ்லிம்கள் எல்லாம் உன் மதத்துக்கு வந்துருவாங்க நினைக்கிறியா? இந்த மார்க்கம் அழிக்கத்தான் வளரக்கூடிய மார்க்கம். நீ நினைக்கலாம் ஊதி அணைத்து விடலாம் என்று நீ நினைக்கிற. யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் இந்த ஒளியை பரிபூரணப்படுத்திய ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இந்த முஷ்ரிக்குகள் வெறுத்த போதிலும் அவன்தான் தன்னுடைய இந்த தூதரை சத்தியத்துடனும் நேர்வழியுடன் மறுப்பியிருக்கிறான். எதுக்கு தெரியுமா? அனைத்து மார்க்கங்களை விடவும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எங்களை நீ டேமேஜ் பண்ணிலாம் ஒன்னும் செஞ்சிட முடியாது என்பதை உனக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம். நீ வந்து எதுக்குற, அடிக்கலாம் நினைக்கிற, வளர்ந்து கொண்டிருக்கின்றதா இல்லையா? மக்கள் அணி அணியாக சாரை சாரையாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்ய முடிஞ்சிச்சு? ஒன்னும் செய்ய முடியல. இப்ப இந்த மாதிரியான எதிர்பிரச்சாரங்கள் வந்தவனையும், இப்படி ஒரு உமாசங்கர் வந்துட்டாரு, ஒரு அர்ஜுன் சம்பத் வந்துட்டாருன்னு தம்மா மண்டலத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. தம்மா மண்டலத்துல இருந்து 15,000 பிரமத சகோதரர்களுக்கு நாங்கள் திருமறை குர்ஆனை இலவசமாக தருகிறோம் என்கின்றார்கள். போட்டி போட்டுக்கிட்டு அடுத்து ஒவ்வொரு ஆளா கிளம்புவாங்க. நாங்க 20,000, நாங்க 50,000, நாங்க 1,00,000 என்று லட்சக்கணக்கான முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த திருமறை குர்ஆனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழிவகுத்து விட்டாய் நீ. ஒரு எழுச்சி இப்பொழுது ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை இங்கே சொல்லிக்கொண்டு,
இந்த சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ சீண்டிருக்க, இந்த சமுதாயம் ஒரு காலத்திலே உன்னை விட்டு வைக்காது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசாங்கம் இந்த உமாசங்கர் என்ற மனநோயாளியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அப்படி பதவி நீக்கம் செய்ய மறுத்து நடவடிக்கை எடுக்க மறுப்பார்களே ஆனால் எங்களுடைய இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் வீரியம் பெறும். அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எவ்வித விலையும் கொடுக்க இந்த சமுதாயம் தயங்காது என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய உத்தம தூதர், இறுதி இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் திருமறை குர்ஆனையும் இந்த உலகத்திற்கு இறுதி வேதமாக இறக்கி அருளப்பட்ட மனித குலத்திற்கு நேர்வழியாக வந்த இறைமறை குர்ஆனையும் இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலே பேசிய உமாசங்கர் IAS-னுடைய பதவியை நீக்க கோரி, டிஸ்மிஸ் செய்ய கோரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உமாசங்கர் என்ற ஒரு IAS அதிகாரி, அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர், மத நிந்தனைகள் செய்யக்கூடிய விதத்திலையும், அல்லாஹ்வுடைய இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலையும், திருமறை குர்ஆனை இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலையும் இவர் பேசியிருக்கின்றார். ஒரு அரசு ஊழியர் ஒரு சாதாரண மனிதனை இப்படி பேசக்கூடாது. அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு பேசக்கூடிய இவர் பதவியில் தொடர்வதற்கு எந்த அருகதை மற்றவர் என்ற அடிப்படையில் இவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்பது இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள். அதோடு மட்டுமல்லாமல் இவர் மிக மோசமான மோசடி வேலைகளையும் செய்து வருகின்றார். குருடரை பார்க்க வைக்கிறேன், செவிடரை கேட்க வைக்கிறேன், செத்த பணத்தை எல்லாம் நான் உசுர் கொடுத்து எழுப்புவேன், யாருக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் நான் தலையில கையை வைப்பேன், உடனே எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்கின்றார். உண்மையிலேயே செத்த பணத்தை ஒரு உயிர் கொடுத்து எழுப்புவதாக இருந்தால் இவர் கண்ணம்மாப்பேட்டையில் போய் நின்று கொண்டு அங்கே வரக்கூடிய அனைத்து அந்த செத்த பிணத்தையும் உயிர் கொடுத்து எழுப்பலாம். இன்னும் சொல்ல போனால் இயேசுவே இறந்து விட்டார் என்று சொல்கின்றார்கள். இவங்களே அழுகுறாங்க. அப்போ அவங்களுக்கே அவர் உயிர் கொடுத்து எழுப்பலாமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு மோசடி வேலையை இவர்கள் செய்வதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு அரசு ஊழியர் இத்தகைய மோசடி வேலையில் ஈடுபடுவாரே ஆனால் அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசாங்கம், மாநில அரசுகளும் இதை கவனத்தில் கொண்டு இவர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் வெடிக்கும் என்று நாங்கள் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். சங்கராச்சாரியர் அப்துல் கலாம் கிட்ட ஆசீர்வாதம் கூட அமைதியாக இருந்தீங்க. ஆனால் இப்போ உமாசங்கர் பிரசங்கம் பண்ணுறதை எதிர்க்கிறீங்க. எந்த வகையில்? அப்துல் கலாம் என்பவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பேரளவில் ஒரு முஸ்லீமாகத்தான் இருக்கின்றாரே ஒழிய ஒரு உண்மையான முஸ்லீம் கிடையாது. அவர் ஒரு ஆளிடத்தில் போய் ஆசி வாங்குறாருன்னா அவர் இஸ்லாத்தை கேவலப்படுறார். அவர் தன்னுடைய நிலையிலிருந்து எல்லாம் சரின்னு சொல்லக்கூடியவர். அவரே இது இஸ்லாத்தை இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலே, நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தக்கூடிய விதத்திலே அவர் பேசியிருப்பாரே ஆனால் அவரை கண்டித்தும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருப்போம். அப்துல் கலாம் இஸ்லாம் ஏற்றுக்கலையா? அவர் பேரளவு முஸ்லீம் என்று தான் நாங்கள் சொல்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மோசடிகளுக்கு எதிராக பல்வேறு விதமான பிரச்சாரங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் சூனியம் வைத்து கையை காலம் முடக்குவேன் என்று பயமுறுத்தக்கூடிய சூனியக்காரர்களுக்கு ஒரு சவால் விட்டோம். 50 லட்ச ரூபா சவால். எங்களுக்கு சூனியம் வைத்து நீங்கள் எங்களுடைய கைகாலம் முடக்குவீர்கள் ஆனால் உங்களுக்கு 50 லட்ச ரூபா தருகின்றோம் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பகிரங்க அறைகோல் விட்டோம். அந்த அறைகோலை ஏற்றுக்கொண்டு 2 சூனியக்காரர்கள் வந்தாங்க. அவங்க கேட்ட முடி, நெகம், எங்களுடைய உள்ளாடைகள் உட்பட சிறுநீர் உட்பட எல்லாத்தையும் கொடுத்தோம். 48 நாள் ஒருத்தவர் டயம் கேட்டார், 144 நாள் ஒருத்தவர் டயம் கேட்டார். அவர்கள் வைத்த சூனியம் பலிக்கவில்லை. சூனியம் என்பது பொய் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக குருடர் பார்க்கிறாரு, செவிடர் கேட்கிறாரு, செத்த பணத்துக்கு நான் உசு கொடுத்து எழுப்புவேன், முடங்கள்லாம் நடந்து வருது என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய அற்புதம் என்ற பெயரால் யார் யாரெல்லாம் ஏமாத்துகின்றார்களோ அவங்க அற்புதத்தை செஞ்சு நீங்க இதை எங்க முன்னாடி கண்ணு முன்னாடி நீங்க நிரூபித்து காட்டி விட்டீர்களே ஆனால் நாங்கள் உங்களுக்கு 1 கோடி ரூபா தர்றோம் என்று நாங்கள் இப்போ பகிரங்க அறிவுறுத்தி விட்டுருக்கோம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக. அதாவது என்னன்னா செட்டிங் தான் பண்ணுவாங்க. ஒரு குருடர்னு ஒரு ஆளை கூட்டிட்டு அவங்களே கூட்டிட்டு அவங்களே கண்ணை தெரிய வைப்பாங்க. அதாவது கண்ணு தெரிகிற ஆளை குருடாக்கி அவரை திருப்பி கண்ணு தெரிகிற மாதிரி செட்டிங் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன அறிவுறுத்தி விட்டுருக்கோம்னா செத்த பணத்தை நாங்கள் கொண்டு வருவோம், கண்ணு தெரியாதால நாங்கள் கொண்டு வருவோம், முடவரை நாங்கள் கொண்டு வருவோம், ஊமையை நாங்கள் கொண்டு வருவோம். நாங்கள் கொண்டு வரக்கூடிய செத்த பணத்துக்கு நீங்கள் உயிர் கொடுக்க வேண்டும். அப்படி உயிர் கொடுத்தால் 1 கோடி ரூபாய் என்று நாங்கள் பகிரங்க அறிவுறுத்தி விட்டுருக்கிறோம். இந்த உமாசங்கர் அதை சொல்லி கொண்டிருக்கிறார். நான் செத்த பணத்துக்கு உயிர் கொடுக்குவேன்,
நான் வந்து இப்படி தொட்டேன் உடனடியா நோயெல்லாம் சரியாகும்னு சொல்றாரு. இந்த பகிரங்க அறைகூவல் உமாசங்கருக்கும் பொருந்தும். இவர் சரியான ஆளாக இருந்தால் வந்து எங்க கண்ணு முன்னாடி இந்த நாங்க கூட்டிட்டு வரக்கூடிய ஊமையை பேச வைத்தோ அல்லது நாங்க கொண்டு வரக்கூடிய செத்த பணத்தை அவர் வந்து உயிர் கொடுத்து எழுப்பினாலோ அவருக்கு 1 கோடி ரூபாய் தர இந்த தமிழ்நாடு தவிஜமா தயாராக இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய இறுதி இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த உலகத்திற்கு இறக்கி அருளப்பட்ட இறுதி வேதமான திருமறை குர்ஆனையும் இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் உமாசங்கர் IAS என்பவர் மிக மோசமான முறையில் இஸ்லாத்தையும் முகமது நபியையும் விமர்சித்திருக்கின்றார். ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இத்தகைய ஒரு இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக நடந்த இந்த செயலை கண்டிக்கின்றோம். இந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான வேலையை செய்த இவரை உடனடியாக மத்திய அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் இத்தகைய ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய அழைப்பை ஏற்று இங்கே குழுமி இருக்கின்றார்கள். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மோசடி பேர்வழியாக இருக்கின்றார். உமாசங்கர் IAS என்பவர் குருடர்களை பார்க்க வைக்கிறோம், செவிடர்களை கேட்க வைக்கிறோம், செத்த பணத்தை எல்லாம் நாங்கள் நடக்க வைக்கிறேன் என்று சொல்லி பகிரங்கமாகவே பேட்டி கொடுக்கின்றார். அப்படி இவர் வந்து சொல்வதில் உண்மையாளராக இருந்தால் நாங்கள் 1 கோடி ரூபாய் அறைகோல் விட்டுருக்கிறோம். இந்த செத்த பணத்தை நீங்க உசுறு கொடுத்து எழுப்புனீங்கன்னா 1 கோடி ரூபாய் தரணும் என்று நாங்கள் அறைகோல் விட்டு இருக்கின்றோம் பொதுப்படையா. இந்த அறைகோல் இவருக்கும் பொருந்தும். இவர் சரியான ஆளா இருந்தா வர வேண்டும். அதோடு மட்டுமல்லாம செத்த பணத்தை எல்லாம் இவர் உயிர் கொடுத்து எழுப்புவதாக இருந்தால் கண்ணமாப்பேட்டைக்கு நேராக போய் இருக்கக்கூடிய அனைத்து அந்த செத்த பிணங்களையும் வந்து உயிர் கொடுத்து எழுப்பி அவர் அனுப்பி விட்டு விடலாம். அனைத்து மருத்துவமனைகளையும் இழுத்து பூட்டி விட்டு இவர் தன்னுடைய அந்த மிகப்பெரிய அற்புதத்தின் மூலமா எல்லாத்தையும் செய்து கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாம இவர் IAS அதிகாரியாவே இருக்க தேவையில்லை. உடனடியாக அவர் ராஜினாமா பண்ணணும். அற்புதத்தின் மூலமாக தான் எல்லாமே அவரால் செய்ய முடியுமே. அப்புறம் எதுக்கு அவர் IAS அதிகாரியாக இருக்கின்றார்? இத்தகைய ஒரு மோசடி பேர் வழி ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. அவர் உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை ஏற்காவிட்டால், இதுக்கு மேல் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த போராட்டத்தை தமிழகம் தழுவிய அளவில் நாங்கள் வந்து எடுத்து செல்வோம் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம்.